அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். காலையிலேயே நிறைய பார்சல் போட வேண்டியிருக்கு. குறைஞ்சது ஒரு 5 பார்சல் மட்டும்தான். ஒரு பதிவை போட்டு விட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னா நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா இருப்பீங்கள்ல. இது ஒரு ரேர் காயின். 2 மின்ட்டு தான். பாம்பே, ஹைதராபாத் 2 மின்ட்டு தான். 2மே ஸ்கேர் கேட்டகிரி. நான் அடுத்த வருஷம் ரேர் ஆனால் ஆகும். இப்போவுமே இது ஹைதராபாத் ஒரு காயின் 500 ரூபா. மும்பை மின்ட்டு 200 புக்கு ரேட்டு. இங்கே வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா அதை விட அதிகமாக ரேட்டு போட்டிருக்காங்க. 350 ரூபா 450 ரூபான்னு விட்ருக்காங்க. நான் உங்களுக்கு ரொம்ப குறைவாக சீப்பான ரேட்டுக்கு இன்றைக்கி தர போகிறேன். மொத்தம் இதில் 50 காயின் இருக்குது. 50மே மும்பை மின்ட்டு. யாருமே இந்த 50 வாங்க வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னா 1, 2, 5 வாங்கி உங்களோட கலெக்ஷனில் வச்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் கையில் கிடைக்காத ஒரு ரேர் காயின். மயில் படம் போட்டிருக்கும். இது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். மயில் இறகு மாதிரி ஒரு படம். 1991 மும்பை மின்ட்டு. டூரிசம் இயர். தொண்ணூற்றி உள்ளது. இன்றைக்கி வருஷம் எத்தனை ஆச்சு? 2001, 2011, 2021, 34 வருஷம் ஆச்சு. 34 வருஷத்தில் இவ்வளோ கண்டிஷன்களில் காயின், ₹1 காயின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கடினமான காரியம். ஒரு ரேர் கேட்டகரி, ரேர் கலெக்ஷனு. சென்னையிலேருந்து ஒரு நண்பர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். புக்கில் காமிச்சிட்டுமா? 1991 டூரிசம் இயர். 6 கிரா காப்பர் நிக்கல். பாம்பே ஹைதராபாத் 2 மின்ட்டு. பாம்பேவில் இருந்தால் யூஎன்சியாக இருந்தால் 200 ரூபா. ஹைதராபாத்தாக இருந்தால் யூஎன்சியாக இருந்தால் 500 ரூபா. ஸ்கேர் கேட்டகிரி. ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு முந்தி உள்ள ரேட்டு. இப்போ ரேட்டு வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா அன்றாட ரேட்டு வரும். ஷேர் மார்க்கெட் மாதிரி இது பிஸ்னஸ். ஒரே நாளில் கூடும் குறையும். அந்த மாதிரி உள்ள நாணயம். இருக்கிறதுல நல்ல கண்டிஷனான நாணயமாக உங்களுக்கு எடுத்து தருவேன். இதில் ரொம்ப மோசமான நாணயம் என்று எதுவும் கிடையாது. நான் விபூதி வச்சு தேய்ச்சி ஃபோல்டர் போட்டு எழுதி கொடுத்து பழகிட்டேன். அதனால் இது ஒன்றும் டச் பண்ணல. வந்ததை எண்ணி பார்த்தேன். 50 எண்ணம் இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்தேன். 50 இருக்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அருமையான சனிக்கிழமை வாழ்த்துக்கள். காகத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இது ஒரு மந்திரம். சனிக்கிழமைக்கு சனீஸ்வரனுக்கு உகந்த மந்திரம். இது சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையாது. நான் சொல்லுவேன், அது என் இஷ்டம்ல. இறைவனை வணங்குவதும் வணங்காமல் இருப்பதும் அவரவர்கள் பால் இஷ்டம். நான் கொஞ்சம் இறைபக்தி உள்ளவன். நான் அல்லாவை கும்பிடுவேன், இயேசுவை கும்பிடுவேன், சிவனை கும்பிடுவேன். இறைவன் இருக்கின்றான் என்பதற்காக எல்லாத்தையும் கும்பிடுவேன். கல்லை கும்பிடுவேன், மண்ணை கும்பிடுவேன், மரத்தை கும்பிடுவேன், செடியை கும்பிடுவேன், கொடியை கும்பிடுவேன், ஒரு சாதாரண புல்லை கூட கும்பிடுவேன். அது கூட விநாயகருக்கு உயர்ந்தது அருகம்புல். மரங்களெல்லாம் கும்பிடுவேன். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் எல்லாம் இறைவனோட சேர்ந்தது. மிருகங்களை கூட கும்பிடுவேன். நாய் கூட பைரவர் தான். பன்றி கூட பெருமாளுடைய வராக அவதாரம் தான். மயில் கூட முருகனின் வாகனம் தான். எலி கூட உங்களுக்கு விநாயகருடைய வாகனம் தான். பசுமாடு தான் உங்களுக்கு சிவனுடைய வாகனம் தான். இது மாதிரி மிருகங்களையும் கும்பிடுவேன். நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த 5 பூதங்களையும் கும்பிடுவேன். வயசுக்கு மூத்தவங்க அனைவரையும் வணங்குவேன். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களை வணங்குவேன். நான் அப்படியே
பிறருக்கு மரியாதை கொடுத்தே பழகி வந்தவனால் அப்படியே பழகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்கேன், சுபமாக இருக்கேன். இந்த வயசில் இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சுபத்தையும் ஒரு நிம்மதியும் இறைவன் கொடுத்தோம்னா அவனுக்கு பெரிய நன்றி சொல்லணும். காரணம் ஈகோ அப்படிங்கிறத கழட்டி தூர வீசியாச்சு. நான் தான் பெரியவன், நான் தான் கெட்டிக்காரன், நான் தான் அழகன், நான் தான் பெரிய உத்தியோகம் பார்க்குறேன், ஏன்ட தான் பணம் பொருள் காரு பங்களா எல்லாம் இருக்குது அப்படிங்கிற நகை நட்டு நிறையா இருக்குது, நிலங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிற தலைக்கணத்தை பூரா கழட்டி தூரத்துக்கு போட்டு என்கிட்ட இறைவன் என் பக்கம் இருக்கான், அவ்வளோதான், வேறு எதுவுமே என் பக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு இருக்கிறனால நிம்மதியான வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. அதுக்கு இந்த நாணயங்கள் ஒரு பெரிய காரணம், முதற் காரணம். எங்கள் இந்து மதத்தில் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி விநாயகரை கும்பிடுவாங்க. அதனால் இந்த நாணயங்களை தான் எனக்கு அந்த விநாயகரே என்னை நல்வழிப்படுத்துவதும் அமைதியாக இருக்க சொல்வதும் என்னுடைய பொழுதுகளை வீணடிக்காமல் வருங்கால சந்ததிகளுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் பிரயோஜனப்படக்கூடிய வகையில் அதை அமைத்து கொடுப்பதும் எல்லாமே ஒரு இறைவன். இந்த பழக்க வழக்கம் எல்லாத்துக்கும் ஈஸியாக அமையாது, இறைவனின் கடாட்சம் இருக்கணும். ஆனால் இதே சில பிஸ்னஸாக பார்க்காங்க, பாருங்கள், வேண்டாம்னு சொல்ல, ரொம்பவும் பேராசைப்பட்டு பார்க்க வேண்டாம், அது பெரு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஏதோ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறது தவறு கிடையாது. இப்போ இந்த நாணயம் அதிகபட்சமான விலை 100 கொடுக்கலாம். நான் இந்த நாணயம் ஒரு நாணயத்தை வச்சுட்டு 1000 சொல்லக்கூடாது. இதனுடைய கேட்டகிரி இன்றைக்கி 350 ரூபா 400 ரூபா 500 இருக்குது. ஆனால் வலைத்தளத்து பிரகாரம் நம்ம விற்க முடியாது. புக்கில் ஒரு வருஷத்துக்கு முந்தி இதனுடைய ரேட் 200 ரூபா விட்ருக்காங்க, யூஎன்சியாக இருந்ததுன்னா. இது யூஎன்சி கிடையாது, இது யூஸ்டு கண்டிஷன் தான். அதனால் அதிகபட்சமான விலை இதுக்கு 100 ரூபா சார் ஒரு நாணயம். எப்படி ரேர் கேட்டகரியில் இருக்கிறனாலையும் ரொம்ப டிமாண்டான ஒரு நாணயனாலையும் அவ்வளோ எளிதாக கரங்களில் கிடைக்காது என்கின்ற ஒரு நம்பிக்கையிலையும் இந்த நாணயத்தின் விலை அது இருக்கிறதில் குட் கண்டிஷனாக பார்த்து நான் எடுத்து தருவேன். பேராசை கிடையாது. ஒரு நாணயம் 1000னா இப்போ 50,000 வேணும், ஆனால் விற்காதுல. அப்படியும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் 1000ன்னு சொன்னாலும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஒன்று வாங்குவாங்க, அவ்வளோதான். அதோட சொல்லி பாக்கி 49 நாணயத்தை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. எந்தெந்த நாணயத்துக்கு என்ன விலை தெரியலையா, புக்கை பாருங்கள். புக்கில் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, வெப்சைட்டுக்கு போங்க, யூடியூப்புக்கு போங்க, நல்லா விசாரித்து தெளிவாக இந்த நாணயத்துக்கு இந்த விலைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி மக்களும் நாணய சேகரிப்பாளர்களும் சந்தோஷமாக வாங்கி அதை சேகரிக்கக்கூடிய ஒரு ஆசையிலையும் ஆவலிலையும் ஒரு நம்பிக்கையிலையும் இருக்கும்படி நம்ம நடந்துக்கிடணும். அப்போ தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்க்க முடியும். ரொம்ப ரேர் கேட்டகரி கிடைக்காது அப்படின்னா எனத்தே ஒரு 100 ரூபா 200 ரூபா கூட வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரு நாணயம் தான் இருக்குது, அது உங்களுக்கு வேணும், குறைஞ்சது நம்ம ஒரு 10-25 வருஷமாக அது வச்சுருக்கோம், ஒரு 1000 ரூபாயாது கிடச்சா கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் 1000 சொல்லுங்கள், தப்பு கிடையாது. என்ன சார், அதனால் நாணயமாக நடந்து கொள்ளுங்கள், நாணயமாக பேசுங்கள், நாணயத்தோடு வாழுங்கள், நாணயங்களை சேகரியுங்கள், நாணயங்களின் நாயகனாக மாறுங்கள். நன்றி.